الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் முபாரக்கில் ஜும்மா நின்று நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாகுமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்த மனித சமூகத்தை சரியான வழியில் நடத்துவதற்காக இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அல் குர்ஆன் என்கிற வேதத்தை இறக்கி அருளினார். இந்த குர்ஆன் 2 கட்டங்களாக நபி அவர்களுக்கு இறக்கப்பட்டது. ஒன்று நபி அவர்களுடைய மக்கா வாழ்க்கையில், இன்னொன்று நபி அவர்களுடைய மதீனா வாழ்க்கையில். திருக்குர்ஆன் அதனுடைய அத்தியாயங்கள் 2 வகையாக பிரிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். சூரத்து மக்கியா, சூரத்து மதனியா. நபியுடைய மக்கா வாழ்க்கையில் இறக்கப்பட்ட அந்த அத்தியாயங்களையும் அதில் இருக்கிற வசனங்களையும் நீங்கள் படித்து பார்த்தால் பெரும்பாலும் இறைவனுடைய கோட்பாட்டை, இறை தூதுவத்தினுடைய கோட்பாட்டை, மறுமையை பற்றிய சிந்தனை, மனிதனுடைய வாழ்க்கை மறுமையை நோக்கித்தான் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடியதாகத்தான் இந்த வசனங்கள் எல்லாம் அமைந்திருக்கும். காரணம், அந்த அரபு மக்களிடத்தில் கடவுளை பற்றிய சிந்தனை தவறாக இருந்தது. அதன் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட அவர்களுடைய நடவடிக்கையும் அப்படியே இருந்தது. ஒவ்வொரு செயல்களையும் எண்ணி பார்த்தால் காட்டுமிராண்டித்தனமாக, மனித அறிவுக்கு ஒவ்வாததாக, மனித நாகரிகத்திற்கு அப்பாற்பட்டதாக, இப்படி மனிதன் வாழ்வானா என்கிற அளவுக்குத்தான் அந்த மக்கா மக்களுடைய வாழ்க்கை அமைந்தது. அதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எடுத்த எடுப்பிலேயே அது ஒரு சட்டத்தால் அந்த மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய இது மாதிரியான நடவடிக்கைகள் சரி செய்துவிட முடியாது.
முதலில் அதை சரி செய்வதற்கான வழியை அல்லாஹ் நபி அவர்களுக்கு சொன்னது, மனதில் இருக்கின்ற அந்த அழுக்கை முதலில் நீக்க வேண்டும், அகத்தை சுத்தப்படுத்த வேண்டும், கடவுளை பற்றிய புரிதலை, கடவுளை பற்றிய அச்சத்தை, பயத்தை அந்த மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும், மறுமையை பற்றிய சிந்தனையை, மறுமையில் நமக்கு கிடைக்க இருக்கிற சொர்க்கம் நரகம் என்பதை பற்றிய புரிதலை அந்த மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். இது ஆழமாக வேரூன்றினால் மட்டும்தான் அந்த மக்களுடைய செயல்களில் மாற்றங்களை பார்க்க முடியும். கொள்கை ரீதியாக அந்த மக்களை வார்த்தெடுத்தால் மட்டும்தான் அவர்களிடத்தில் எதிர்பார்க்கத்தக்க செயல்களை நாம் எதிர்பார்க்கலாம். மக்களால் வரவேற்கத்தக்க செயல்பாடுகளை அவர்களிடத்தில் நாம் எதிர்பார்க்கலாம். ஆதலால் தான் 13 ஆண்டுகளில் பெரும்பாலும் அந்த மக்களுக்கு கொள்கை ரீதியான போதனைகள், அடிப்படை கோட்பாடுகள் அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதை புரிந்து கொண்டதனுடைய விளைவுதான், ஆழமாக அந்த மக்கள் விளங்கிக் கொண்டதனுடைய விளைவுதான் அதற்கு பிறகு மதீனா வாழ்க்கையில் சொல்லப்பட்ட சட்டங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் 100% பிரதிபலித்தன. என்ன இறை சட்டத்தை அல்லாஹ் நபி மூலமாக அறிவுறுத்தினாலும் அதற்கு அப்படியே கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள். எந்த மறுப்பும் அவர்கள் சொன்னதில்லை, மறுபரிசீலனையும் செய்ததில்லை. இது நமக்கு ஏற்கும்படியானது, இது நமக்கு ஒவ்வாதது என்று அவர்கள் சுய வெறுப்பை அவர்கள் காட்டியதும் இல்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நடைமுறைப்படுத்தி விட்டார்கள், நாமும் அதை ஏற்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படைக்கு வந்து விட்டார்கள். இந்த நிலை ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் இருக்க வேண்டும். இன்றையல்ல, நாளையல்ல, என்றைக்கும் ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் இப்படிப்பட்ட அடிப்படை நம்பிக்கை, கோட்பாடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தில் இருந்து நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நாம் நம்மை காத்துக்கொள்வது எப்படி நமக்கு கடமையோ, அதை போன்று நம் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய, நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களையும், உறவுகளையும், பிள்ளைகளையும், மனைவியையும், குடும்பத்தையும் காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நரகத்திலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் சொல்கிறான்? நரகத்தினுடைய எரிபொருட்கள் அது எரிவாயு அல்ல, அது எண்ணெய் அல்ல, அது நரகத்துடைய எரிபொருட்கள் வேறு வேறு மூலப்பொருள்கள் அல்ல. வக்கூதுஹன் நாசு அல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் தான் நரகத்தில் எரிக்கப்படுகிறார்கள். நரகம் கொழுந்து விட்டு எரிவதற்கு ஒரு மூலப்பொருள் தேவை. அந்த மூலப்பொருளாக பயன்படுத்தப்படக்கூடியவர்கள் மனிதர்கள், கற்கள். மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய சதை, அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு, மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எலும்பு, இவைகளெல்லாம் பற்றி எரிகிற போது, எரிந்து அவை ஒன்றுமில்லாமல் போய்விட்டால் அந்த நெருப்பு அத்தோடு அணைந்து போய்விடும். அணையாமல் தகதக என்று இருப்பதற்காக அல்லாஹ் கற்களையும் போட்டு சேர்த்து எரிக்கின்றார். கற்கள் அது எரிந்தாலும் அது எரிந்து கொண்டே இருக்கும், அதில் சூடு நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும். எனவே மனிதர்கள் போடப்பட அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அளவுக்கு அங்கு எரிபொருளாக அல்லாஹ் மனிதர்களை, கற்களை வைத்திருக்கிறார். அந்த நரகத்திற்கு நீங்கள் இரையாகிவிடக்கூடாது. அந்த நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். அந்த நரகத்தில் இப்படி எரிந்து கொண்டிருக்கிற போது அந்த நரகத்தில் எரிகின்றவர்களையும், நெருப்பையும், நரகத்தையும் கண்காணித்துக் கொள்வதற்காக
அதை கவனித்துக் கொள்வதற்காக மலக்குகளை அல்லாஹ் நியமித்திருக்கிறான். சூடு தாங்காமல் எழுந்து தப்பி ஓடிவிடக்கூடாது. மனிதன் எங்காவது வழி இருக்கிறதா, வாய்க்கால் இருக்கிறதா, இதிலிருந்து நாம் தப்பி ஓடிவிடலாம் என்று அவன் நினைப்பான். அப்படி தப்பி ஓடிவிடக்கூடாது என்பதற்காக காவலாளிகளாக அல்லாஹ் மலக்களை வைத்திருக்கிறான். மலாஇகத்துன் ரிலாலும் ஷிதா. அந்த மலக்குகள் எப்படி வெந்து தணலில் வெந்து சாகின்ற அந்த மனிதனுடைய கூக்குரல்களை கேட்டு அவர்களுக்கும் இரக்கம் வந்துவிடக்கூடாது, அவர்களும் இறக்கப்பட்டு எரிகின்ற இந்த மனிதர்களை சரி போ என்று அவர்கள் வெளியே அனுப்பிவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கர்ண கொடூரம் சிந்தனை கொண்ட குணம் கொண்ட கடுமையான மலக்குகளை காவலாளர்களாக அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அலைஹா மலாஇகத்துன் கிலால். எப்படிப்பட்ட மலக்குகள் அவர்கள்? கிலாலும் ஷிதாத், கடுமையானவர்கள், கொடுமையானவர்கள். லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் எதை சொல்லுகிறானோ அதை செய்வார்கள். அவ்வளவுதான். இப்படிப்பட்ட மலக்களை வைத்திருக்கிறான். அந்த நரகத்திற்கு நீங்கள் இரையாகக்கூடாது. உங்கள் குடும்பத்தாரும் இரையாகாமல் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். உங்களையும் காத்துக்கொள்ள வேண்டும், நீங்கள் குடும்பத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில் சொல்லக்கூடிய 6483 3426வது ஹதீஸ்களை இங்கு நாம் எண்ணி பார்க்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சமிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல் இன்னமா மஸலி வ மஸலுன் நாஸ் கமஸலி ரஜுலின் இஸ்தௌகத நாரா. எனக்கும் மக்களுக்குமான ஒரு உதாரணம் ஒரு மனிதனை போன்று. எனக்கும் என்னை அல்லாத ஏனைய ஜனங்களுக்குமான உதாரணம் ஒரு மனிதன்தான். அந்த மனிதன் இஸ்தௌகத நாரா, அவன் நெருப்பை மூட்டுகிறான். எதற்காக? தன் வேலை செய்வதற்காக. இருள் இருந்து தான் செய்யக்கூடியவைகளை செய்து தன்னை காத்துக்கொள்வதற்காக, தனக்கு வெளிச்சத்திற்காக நெருப்பை மூட்டுகிறான். இஸ்தௌகத நாரா ஃபலம்மா அலாஅத் மா ஹவுலஹு. அவனை சுற்றி நெருப்பு எரிகிற போது வெளிச்சம் அவனை சுற்றி இருக்கிறது, அவனுக்கு வெளிச்சம் கிடைக்கிறது. இந்த வெளிச்சத்தை பார்த்தவுடன் ஜஅலல் ஃபராஷ் வ ஹாதிஹி தவாப் அல்லதி தகவு ஃபின் நாஸ் யகஅன ஃபீஹா. விட்டில் பூச்சிகளும் ஏனைய பூச்சிகளும் அந்த வெளிச்சத்தை நோக்கி பாய்ந்து பாய்ந்து பறந்து பறந்து விழுகின்றன. அந்த நெருப்பை போய் விழுகின்றன. அது இருட்டில் புறப்படாமல் கிளர்ந்து பறக்காமல் இருந்தது. இருள் வெளிச்சமானதற்கு பிறகு எங்கோ வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. அந்த வெளிச்சத்தை நோக்கி அந்த விட்டில் பூச்சிகள் ஏனைய சிறு சிறு பூச்சிகளும் அதை நோக்கி பறக்கின்றன. அதை நோக்கி பறந்ததோடு அல்லாமல் அந்த வெளிச்சத்தில் போய் விழுகின்றன. விழுந்தால் அது என்ன வெளிச்சம் மட்டுமா? ஏதோ ஒன்று மூட்டப்பட்டிருக்கிறது, எரிந்து கொண்டிருக்கிறது. மூட்டப்பட்டு எரிந்து கொண்டிருக்கிறதில் இதற்கு என்ன தெரியும்? அது வெளிச்சமாகத்தான் தெரியும். விழுந்தால் என்ன ஆகும் என்று தெரியுமா? அதில் போய் விழுகின்றன. விழுந்த கணம் அது தன்னை மாய்த்து கொள்கின்றன, செத்து போய் விடுகின்றன. யக்அன ஃபீஹா. இப்படி விழுவதை பார்த்த தீயை மூட்டிய மனிதன் யன்ஸிஉஹுன்ன, அந்த பூச்சிகளை இங்கும் அங்குமாக தட்டி விடுகிறான். ஐயோ, நெருப்பில் போய் விழாதீர்கள், இங்கே போ என்று சொல்லி தன்னுடைய பலத்தை முழுமையாக பிரயோகித்து விழாமல் அதை தட்டி தட்டி பார்க்கிறான். ஆனால் அதையும் மீறி, அதுக்கு தெரியுமா அந்த மனிதன் தட்டுவது நம்மை காத்துக் கொள்வதற்கு என்று அந்த பூச்சிகளுக்கு தெரியுமா? தெரியாது. அவனையும் மீறி அவன் விரட்டி விடுவதையும் தாண்டி அந்த பூச்சிகள் அந்த நெருப்பில் போய் விழுந்து கரிந்து சாம்பலாகி விடுகின்றன. வஹும் யக்தஹிமூன ஃபீஹா, எரிந்து சாம்பலாகி விடுகின்றன என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு, இந்த மனிதனை போன்றுதான் நானும் நீங்களும்
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ இந்த மனிதன் அந்த பூச்சிகள் நெருப்பில் விழுந்து கரிந்து சாம்பலாக கூடாது என்று முடிந்த அளவுக்கு தடுத்து பார்க்கிறான். ஆனால் அந்த மனிதனுடைய சக்தியையும் மீறி அவனுடைய முன்முயற்சியையும் தாண்டி அந்த பூச்சிகள் அதில் போய் விழுந்து மாய்ந்து போய் விடுகின்றன. நானும் எவ்வளவோ உங்களுக்கு சொல்லி சொல்லி பார்க்கிறேன். எத்தனையோ விஷயங்களை செய்யாதீர்கள் செய்யாதீர்கள், இதை செய்தால் நீங்கள் நரகத்திற்கு போவீர்கள், நாசமாக போவீர்கள், இதை செய்யாதீர்கள் செய்யாதீர்கள் என்று எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்க்கிறேன். ஆனால் என்னுடைய அறிவுரையையும் தாண்டி என்னுடைய வழிகாட்டுதல்களையும் தாண்டி நீங்கள் மாய்ந்து மாய்ந்து அந்த நரகத்தில் போய் நீங்கள் வீழ்ந்து செத்து தொலைகின்றீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் சொல்லித் தருகின்றார்கள். இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு அறிவுரையாகத்தான் சொல்ல முடியும். அவர்களை இழுத்து பிடித்து போகாதீர்கள் என்று காலில் கட்டுப்போட்டு தூணில் பிணைக்கவா முடியும்? முடியாது. இதை செய்யாதீர்கள், அதை செய்யாதீர்கள், இதை செய்வதால் நீங்கள் உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள், இதை செய்வதால் உங்களுக்கு நல்லது இருக்கிறது என்று தான் அவர்கள் சொல்ல முடியும். இன்னமா அலைக்கல் பலா வ அலைனல் ஹிசாப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மதே, செய்தியை சேர்ப்பிப்பது தான் உம்முடைய கடமை, தப்லீக் தான் உம்முடைய வேலை, விசாரிப்பது எம்முடைய வேலை, விசாரிப்பது எம்முடைய வேலை. லஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக் அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா. இந்த செய்தியை, இந்த குர்ஆனை, இந்த மார்க்கத்தை அவர்கள் நம்ப மறுக்கிறார்கள் என்பதற்காக உங்களை நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்களோ? உங்களை நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்களோ? அவன் மறுக்கிறான் என்பதற்காக நீ ஏன் உண்மை மாய்த்துக் கொள்ள வேண்டும்? நீ ஏன் உண்மை தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? நீ ஏன் உண்மை ஆஹா ஐயோ என்று பதற வேண்டும்? தேவையில்லை. சொல்ல வேண்டியது கடமை, சொல்லிக் கொண்டே இருங்கள். ஏற்பதும் மறுப்பதும் அவருடைய விருப்பம். ஆனால் காத்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு தலைவனுக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும், ஒவ்வொரு சமூக தலைவனுக்கும், ஒவ்வொரு நாட்டு தலைவனுக்கும் இருக்கிறது. அதை நீங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும், அதை கட்டாயமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருக்குர்ஆனின் வழியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றின் மூலமாக நமக்கு அல்லாஹ் சொல்லித் தருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு கட்டங்களிலும், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும், ஒவ்வொரு காலங்களிலும், ஒவ்வொரு நேரங்களிலும், ஒவ்வொரு செயலிலும் அவர்கள் பார்த்து பார்த்து இந்த சமூகத்தை செதுக்குவதற்காக என்னென்னவைகள் உண்டுமோ அத்தனையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அதை நமது வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு கணமும் சிந்தித்து சிந்தித்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கட்டாய கடமையும் நமக்கு இருக்கிறது. அதை உணர்ந்து செயல்படுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியர்வானாக. வாஹர்தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹ் வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அடிப்படை கோட்பாட்டை அன்றைய அரபு மக்களுக்கு ஊட்டி அதை வளர்த்தெடுத்து அந்த மக்களை நெறிப்படுத்தினார்கள். அந்த மக்களுக்கு தேவையான உரிமையியல் சட்டங்களை, குற்றவியல் சட்டங்களை, குடும்பவியல் சட்டங்களை, பொருளாதார சட்டங்களை, அரசியல், ஆன்மீகம் அத்தனை குறித்த வழிகாட்டுதல்களை நபி அவர்கள் மக்களுக்கு போதித்தார்கள். ஆதலால் தான் இறை சட்டம் அந்த மக்களை வழி நடத்தியது. மறுமை பற்றிய சிந்தனை அந்த மக்களை வார்த்தெடுத்தது. வரலாற்றிலே பார்க்கிறோம். அவர்களுடைய காலத்துக்கு பிறகு உலகில் ஒரு சிறந்த ஒரு சமூகத்தை உருவாக்கிய வரலாறு இல்லவே இல்லை.
அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்டு பாராட்டப்பட்ட ஒரு காலம்தான் அந்த காலம். அல்லாஹ்வுடைய தூதரை சொல்கிறார்கள், ஹைருல் குரூனி கர்னி, காலத்தில் சிறந்த காலம் நான் வாழ்ந்த காலம் என்று சொல்கிறார்கள். காலத்தில் சிறந்த காலம் நான் வாழ்ந்த காலம். சும்மல்லதீன எலூனகும் சும்மல்லதீன எலூனகும், பிறகுதான் அடுத்தடுத்த காலங்கள். பிறகு அடுத்த காலம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம், அதற்கு அடுத்த காலம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம், அதுக்கு அடுத்த காலம் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலம், அதுக்கு அடுத்த காலம் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம். இப்படி அடுத்தடுத்த காலங்கள் அடுத்தடுத்த அந்தஸ்தை பெறுகின்றன, அடுத்தடுத்த நிலையில் இருக்கின்றன. ஆனால் 100% நன்மதிப்பை பெற்ற பக்குவப்படுத்தப்பட்ட இறை சட்டத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த ஒரு காலம் என்பது நான் வாழ்ந்த காலம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்தை முழுமையாக அவர்களுடைய காலத்தில் அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்ட தோழர்களும் அதை நடைமுறைப்படுத்தினார்கள். ஆதலால் ஒரு சிறந்த ஒரு சமூகம் கட்டமைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. முன்மாதிரியாக அவர்களால் இந்த சமூகத்தில் இந்த உலகில் வாழ்ந்து காண்பிக்கப்பட்டது. இன்றைக்கு பார்க்கிறோம், மனித சட்டங்கள் திக்குமுக்காடுகின்றன, திணறுகின்றன, சமூகத்தை முறையாக சீராக வழிநடத்த முடியாமல் அல்லோகல்லப்படுகின்றன. எல்லா நாட்டிலும் மனித சட்டங்கள் தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சட்டம் இருக்கிற நாடு விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய நாடுகள் தான். அந்த விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய நாடுகளிலும் கூட பல கட்டங்களில் அவை புறந்தள்ளப்படுகின்றன. எங்கு அல்லாஹ்வின் சட்டம் முழுக்க நடைமுறையில் இருக்கிறதோ அங்கு அமைதி இருக்கிறது, சமூகத்தில் நிம்மதி இருக்கிறது, குடும்பத்தில் சாந்தி இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, மொத்த சமூகத்துக்குமே விடிவு இருக்கிறது. எங்கு இறை சட்டம் நடைமுறையில் இல்லையோ அங்கு சமூகம் பதட்டத்திலேயே இருக்கிறது, அச்சத்திலேயே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு சில உதாரணங்களை இங்கு நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாம் நீங்கள் ஊடகங்களிலும் தினசரிகளிலும் படித்த பார்த்த செய்திகள் தான். 10/10/2025 மேற்கு வங்க மாநிலம் மேற்கு வர்த்தமான் மாவட்டம் துர்காப்பூர் பகுதியில் ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி, அந்த மருத்துவக் கல்லூரியில் ஒடிசாவை சேர்ந்த 2ஆம் ஆண்டு மாணவி அங்கு பயில்கின்றாள், மருத்துவம் படிக்கின்றாள். இரவில் தன்னுடைய நண்பனோடு அவள் வெளியே சென்று ஹோட்டலில் உணவருந்திவிட்டு அந்த நண்பனுடைய துணையோடு அந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அவள் கொண்டு விடப்படுகின்றாள். கொண்டு விடப்பட்ட மறுகணம் மர்ம நபர்கள் அந்த மாணவியை கடத்தி சென்று அந்த மாணவியை வல்லுறவு செய்து வலுக்கட்டாயமாக அந்த மர்ம நபர்கள் அந்த பெண்ணை காட்டுப்பகுதியில் இழுத்து கொண்டு போய் அந்த பெண்ணை சிதைத்து வன்கொடுமை செய்து போட்டுவிட்டார்கள். இது திங்கட்கிழமை. இது மறுநாள் அந்த செய்தி பரவுகிறது. செய்தி பரவியதும் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்கள் வெடிக்கின்றன. இது கடந்த 10ஆம் தேதி நடந்தது. மேற்கு வங்கத்தில் ஆளும் அரசுக்கு எதிராக எதிர் தரப்பில் இருக்கக்கூடிய பாஜகவினர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை, எங்காவது வாய்ப்பு கிடைக்காதா இந்த அரசை சட்ட ஒழுங்கை காரணம் காட்டி சிதைப்பதற்கு என்று அவர்கள் களத்தில் குதித்திருக்கின்றார்கள். அது அடங்குவதற்குள் புதுடில்லியில் 13ஆம் தேதி, அது 10ஆம் தேதி மேற்கு வங்கத்தில், 13ஆம் தேதி புதுடில்லியில் பாஜக அரசு ஆளக்கூடிய மாநிலம், அங்கு சவுத் ஏசியன் யூனிவர்சிட்டி தெற்காசிய பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தில் இதே போன்று ஒரு மாணவி, அவள் பீகாரை சார்ந்தவள், அந்த மாணவியை மர்ம நபர்கள் கடத்தி கொண்டு போய் அந்த மாணவியை சிதைத்து காயப்படுத்தி
வல்லுறவு செய்து அவளை என்ன செய்கின்றார்கள், அந்த தெற்காசிய யூனிவர்சிட்டியினுடைய கலை அரங்க அருகிலே போட்டுவிட்டு போய்விட்டார்கள். இந்த மாணவி காணவில்லை என்கிற தகவல் பரவி அது காவல் நிலையத்திற்கு தெரிய வருகிறது. டெல்லி மைதான்காரி காவல் நிலையத்திற்கு இந்த செய்தி வந்து சேர்கிறது. அவர்கள் தேடி பிடித்து கலையரங்கத்தின் அருகில் அந்த மாணவியினுடைய ஆடைகள் கிழிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு அந்த மாணவி கிடந்தாள். அவளை தூக்கி மருத்துவமனையில் மருத்துவத்துக்காக அனுமதித்தார்கள். இந்த மாணவி பீகாரை சார்ந்தவள். இந்த மாணவனுடைய தந்தை பீகாரில் இருக்கின்றார், மாணவனுடைய தாய் மும்பையில் இருக்கின்றாள். இப்போது இந்த செய்தி திங்கட்கிழமை மதியத்திற்கு பிறகு பரவியதும் அந்த டெல்லி மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள். அங்கும் போராட்டம் நடக்கின்றன. அடுத்து பாருங்கள், இது சமீபத்தில் 10/10 இதுவும் 10/10/2025 கேரளாவில் நடந்த நிகழ்ச்சி தான். கேரளாவுடைய கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள காஞ்சிராப்பள்ளியை சேர்ந்த 24 வயது இளைஞரான ஆனந்த் அஜி தற்கொலை செய்து கொண்டார். அவர் தற்கொலை செய்ததற்கு காரணம், சிறு பிராயத்திலிருந்தே தான் வளர்ந்தது, வார்த்தெடுக்கப்பட்டது RSS என்கிற அந்த ராஷ்டிரிய சுயசேவக் சங் என்கிற அந்த பாசிஸ்டினுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கிற RSSல் பயிற்சி எடுத்து வளர்ந்த இந்த மனிதர் தன்னுடைய தகப்பனால் அங்கு சேர்த்து விடப்பட்டு அங்கேதான் தன்னுடைய காலம் முழுக்க 24 ஆண்டுகளை அந்த இளைஞன் அங்குதான் கழித்திருக்கிறார், அங்குதான் வளர்ந்திருக்கிறார், எல்லா பயிற்சியும் அங்குதான் எடுத்திருக்கிறார். ஆனால் சிறு வயதிலிருந்தே உடன் இருக்கிறவர்கள் அந்த இளைஞனை சிதைத்து சின்னாபின்னப்படுத்தி பாலியல் ரீதியாக தொல்லை செய்ததை பொறுக்க முடியாமல் இனியும் நாம் உயிர் வாழ்வது ஏற்புடையதல்ல என்று அந்த மாணவன் தற்கொலை செய்து கொண்டார். இப்படி இதையும் தாண்டி அடுத்து பாருங்கள், டெல்லி கிரேட்டர் நொய்டாவில் 6 வயது சிறுமி அந்த சிறுமிக்கு முன்னால் 26 வயது அந்த சிறுமியினுடைய தாய் எரித்து கொலை செய்யப்படுகின்றாள். யாரால்? அந்த குழந்தையினுடைய தகப்பனால். எதற்காக? வரதட்சணைக்காக. குழந்தையினுடைய கண் முன்னாலேயே குழந்தையினுடைய தாயை குழந்தையினுடைய தகப்பன் எரித்து கொலை செய்கிறான். இது எங்கே நடக்கிறது? டெல்லி நொய்டாவில் கிரேட்டர் நொய்டாவில் நடக்கிறது. இது மட்டுமல்ல, கணவருடைய குடும்பத்தினர் வரதட்சணை கொடுமை தாங்க முடியாமல் போன மாதம் திருப்பூர் அவிநாசியில் விஷமருந்தி இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டாள். யார்? விதன்யா என்கிற இளம்பெண். சமூக ஊடகங்களில் பார்த்திருப்பீர்கள். இது வெளிக்கு வரக்கூடியவைகள். நீங்கள் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தில் அல்லது தேசிய குற்ற ஆவணத்தை நீங்கள் கூகுளில் போய் தேடி 2023 தேசிய அளவுக்கு எந்தெந்த குற்றங்கள் எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளவு நடந்திருக்கிறது, எத்தனை சதவீதம் 22க்கும் 23க்கும் இடையே அதிகரித்திருக்கிறது, 23க்கும் 24க்கும் இடையில் அதிகரித்திருக்கிறது என்று நீங்கள் போய் தேடி பார்த்தால் ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, எந்த மாநிலத்திலும் பாதுகாப்பில்லை, எவருக்கும் பாதுகாப்பில்லை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கே பாதுகாப்பில்லை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய்க்கே என்ன பாதுகாப்பில்லை. சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்வதற்காக அரசியல் அமைப்பின் மீது அவர்கள் பதவி பிரமாணம் செய்து உச்சநீதிமன்றத்திலே அமர்ந்து வழக்கை எதிர்கொள்கிறார்கள். ஆனால் பாசிச சக்திகள் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் கடவுள் சொன்னான் செருப்பால் உன்னை அடிப்பதற்கு என்று, அதே PR கவாய் கடவுள் சொன்னான் உன்னை துப்பாக்கியால் சுடுவதற்கு என்று சொல்லி சுட்டிருந்தால் இது சரியாக இருந்திருக்கும். இதே ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவன் அல்ல வேறு கீழ் ஜாதியை சார்ந்தவர்கள் இதை செய்திருந்தால்
நாட்டில் இருக்கிற இந்த பாசிஸ்டுகள், மேல்ஜாதிக்கார் நம் குடும்பத்தை நரகத்தில் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய இளம் தலைமுறையினரை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இப்போ வளரக்கூடிய இந்த இளைஞர்களை நீங்கள் பார்த்தால், பெற்றவங்க திரும்பி பாருங்கள், நம்ம பையன் எப்படி வளர்றான் என்று. பொம்பளைங்க தாலி செயின் போட்ட மாதிரி அவனும் தாலி செயின் போட்டிருக்கான். பொம்பளைங்க கையில் வளையல் போட்ட மாதிரி அவனும் வளையல் போட்டிருக்கான். பொம்பளைங்க குடுமி கட்டுற மாதிரி, பின்னி கட்டுற மாதிரி தலையில் முடிய வச்சிருக்கான். இப்படி ஒரு புள்ள வளர்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய பிள்ளை அல்ல, அது நம்முடைய குடும்பத்துக்கு தோதுவான பிள்ளை அல்ல. இந்த மாதிரியான பிள்ளைங்க தான் கஞ்சாவுக்கு அடிமையாகி இல்லாத சமூக விரோத செயல்களில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். இந்த சமூகத்திற்கு இது ஏற்கும்படியான ஒரு செயலாக போய் சிந்தித்து பாருங்கள். 2 தினங்களுக்கு முன்னர் மக்கா நகர் ஒரு பகுதியில் நள்ளிரவில் ஒரு சிறுவன், அவனுக்கு 15-16 வயது கூட இருக்காது, அவன் சட்டையை கலத்திக்கிட்டு அருவாலை எடுத்துக்கிட்டு என்ன செய்யறான், சண்டைக்கு போகிறான். வெட்டி போட குத்தி போ. என்னடான்னு பார்த்தா போதை கஞ்சா. அவனுக்கு குடும்பத்தில் உள்ளவங்க 4 பேர் அவனுக்கு ஆதரவாக என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. இப்போ நம்முடைய இளம் தலைமுறை எப்படி வளர்கிறார்கள்? ஏதோ நாம் அவர்களை சம்பாதிக்கிறோம், அவர்களுக்கு உடை எடுத்து கொடுக்குறோம், சாப்பாடை போடுகிறோம், என் பையனை மாதிரி வருமா என்று நீங்கள் நினைத்து கொண்டு அவர்கள் கேட்பதையெல்லாம் நீங்கள் காசை கரியாக்குவதற்கு நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், அந்த உங்களுடைய பிள்ளைகளை நரகத்தின் எரிகற்களாக நீங்கள் ஆக்குவீர்கள். நரகத்துக்குரியவர்களாக நீங்கள் தான் அதற்கு முதற் காரணம். ஏன்? உங்களுக்கு தான் பொறுப்பு இருக்கிறார். அம்புசக்கும் அகலிக்கும் நாரா. எனவே இந்த மனித சட்டங்கள் நம்மை காத்துக்கொள்வதற்கான வழி இல்லை. இது போன்ற கொடூரமான சட்டங்கள், குற்றங்களை செய்தவர்கள் எல்லாம் சாதாரணமாக இந்த நாட்டில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள், நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உச்சந்தியில் நிறுத்தி தண்டிக்கப்படவில்லை. அவர்களால் இந்த சமூகத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய, ஆளக்கூடிய தலைவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது நம்முடைய பிள்ளைகள் நாம் எப்படி காத்துக்கொள்ள முடியும்? வீட்டுக்கு கட்டுப்படவில்லை என்றால் வெளியிலாவது என்ன செய்யணும்? அவர்கள் கட்டுப்பட்டாக வேண்டும். வெளியில் உள்ள சட்டங்கள் அவர்கள் அச்சுறுத்த வேண்டும், பயமுறுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை என்கிற போது நாம் தான் சுய கட்டுப்பாடாக நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கட்டத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள். இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹ்வே, நான் உன்னிடத்தில் அஸ்அலுக்கல் ஹுதா, நேர்வழியை கேட்கிறேன், எது சரியோ அதை கேட்கிறேன். அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா, உன்னை பயந்து வாழ்கிற அச்சத்தை கேட்கிறேன். உன்னை பற்றிய அச்சத்தை நான் கேட்கிறேன், பயத்தை கேட்கிறேன். வல் அஃபாஃப், தன்னடக்கத்தை, சுய கட்டுப்பாட்டை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். வல் அஃபாஃப வல் கினா, போதும் என்கிற சிந்தனையை கேட்கிறேன். அப்போ சுய கட்டுப்பாடு, அல்லாஹ்வை பற்றிய அச்சம், நேரான வழியை மாறி மாறி திரும்ப திரும்ப நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அந்த சுய கட்டுப்பாடோடு நாம் இருக்க பழகிக்கொள்வதைப் போல நம்முடைய குடும்பத்தையும் நாம் பழக்கப்படுத்த வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாடு போகிற போக்கில் நம் குடும்பத்தை நாம் இழந்து விடுவோம். அவர்கள் நிரந்தர நரகத்துக்குரியவர்களாக, நரகத்தினுடைய எரிகற்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள். அதற்கு நாம் முதற் காரணமாகி விடுவோம். அல்லாஹ் அத்தகைய நிலையிலிருந்து உங்களையும் என்னையும் காத்துக்கொள்ள வேண்டும். வாஹதம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.